வெல்கம் டு அரவிந்தன் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து தேர்ட் பார்ட்டு. இதில் வந்து பிரம்ம ஞான சபையிலேருந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்துக்கோங்க, ஓகேவா? இது நம்ம டெலகிராம் சேனலோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஓகேவா? ஓகே, பார்ட் 3க்கு போகலாம். பிரம்மஞான சபை. பிரம்மஞான சபை, இந்த பிரம்மஞான சபை பார்த்திங்கன்னா ஹெச்பி பிளவாட்ஸ்கி என்ற ரஷ்ய அம்மையாரும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்கட் என்ற அமெரிக்கரும் இணைந்து நியூயார்க்கில் 1875 துவங்கிய சங்கமே பிரம்மஞான சபை. இது வந்து தியோசாபிக்கல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. தமிழில் தான் பிரம்மஞான சபை, இங்கிலீஷில் தியோசாபிக்கல் சொசைட்டி, ஓகேவா? ஓகே. தியோஸ் அப்படின்ற கடவுள், சோபாஸ் அப்படின்ற அறிவு. இது வந்து கிரேக்க மொழிச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? 78 பிப்ரவரி 16 பம்பாய் வந்திருக்காங்க. யாரும் மேடம் பிளவாட்ஸ்கி, ஹெச்எஸ் ஆல்கட் வந்திருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் பல இடங்களுக்கு பிரச்சார பயணம் மேற்கொண்டிருப்பாங்க, ஓகேங்களா? பிரச்சார பயணம் மேற்கொண்டுட்டு 1881 அக்டோபர் மாதம் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் வருகை தந்திருப்பாங்க. ஓகே, அப்போ வருகை தந்திருக்கும்போது தான் நம்ம தமிழ்நாட்டில் இங்கே சென்னையில் வந்து அவங்களோட பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கலாம். அப்படிங்கிறதுனால சென்னை நகருக்கு தெற்கே அடையார் கடற்கரை ஓரத்தில் ஒரு லேண்ட் வாங்கியிருக்காங்க. அந்த நிலத்தை வாங்கி பிரம்மஞான சபை சர்வதேச தலைமையகத்தை மும்பையில் இருந்து சென்னை 1882 அடையாருக்கு மாற்றியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்தது மும்பைக்கு தான் வந்திருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை சென்னைக்கு மாற்றி சர்வதேச தலைமையகமாக ஆக்கியிருக்காங்க 82 எங்கன்னா அடையாரில், ஓகேவா? ஓகே. 79 தியோசாபிஸ்ட் என்ற பத்திரிகையை பிளவாட்ஸ்கி அம்மையார் தொடங்கியிருக்காங்க. தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்த ஏஓயும் இருக்கார் இல்லையா, இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவிக்கிறதுக்கு வந்து உந்து சக்தியாக இருந்திருப்பார். இவர் வந்து ஐசிஎஸ் இந்திய குடிமைப் பணியின் ஓய்வு பெற்ற அதிகாரியாக இருப்பார். அவர் தான் ஆலன் ஆக்டோவியன் யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து பிளவாட்ஸ்கி அம்மையாரின் பிரதம கூட்டாளி. அவங்க 2 பேரும் வந்து பிரதம கூட்டாளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஓகே. ஆன்மீகத்துறையில் இந்துக்கள் ஐரோப்பியர்களை விட 1000 மடங்கு உயர்ந்தவர்கள் என்று பிளவாட்ஸ்கி அம்மையார் கூறியிருக்கிறாங்க. பண்டைய இந்து சமயத்தை புத்துயிர்ப்பு செய்து பழைய சடங்குகளுக்கு பகுத்தறிவு விளக்கம் அளிப்பது இதன் முதன்மை குறிக்கோளாக இருந்திருக்கு, ஓகேங்களா? தெளிவாக பார்த்துக்கோங்க, நோட்ஸு தெளிவாக எடுத்துக்கோங்க. ஆல்காட் இந்தியாவின் புனித நூல்களின் பெருமை பற்றியும் சமயம் தேசியத்தை வளர்க்கக்கூடியது என்றும் பிரச்சாரம் செய்திருக்கிறார். ஹெச்எஸ் ஆல்கட் பிரச்சாரம் செஞ்சுருக்கார், ஓகேவா? அடையாறில் ஒரு நூலகத்தையும் அவர் நிறுவியிருக்கிறார். இந்த சபை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்து செவ்வியல் நூல்களை குறிப்பாக உபநிடதங்கள், பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாகம் மூட்டியிருக்காங்க. இந்தியாவின் பௌத்தம் புத்துயிர் பெறுவதற்கு பிரம்ம ஞான சபை பங்கு முக்கியமானது. அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவில் பௌத்தம் இல்லாமல் போயிருக்கும். ஸோ அதை திருமணம் கொண்டு வந்தது யாருக்கு சேரும் அந்த பெருமைன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம ஞான சபைக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? முற்போக்கு சிந்தனையாளர் அயோத்திதாச பண்டிதரை ஆல்காட் இருக்கார் இல்லையா, அவர் இலங்கைக்கு அழைத்து சென்று புத்தத்தை தழுவு செய்திருக்கிறாரு, ஓகேவா? இது வந்து டெப்த்தாக இன்னும் அயோத்திதாச பண்டிதர் அதில் பார்த்துக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட், ஆல்காட் இறப்பிற்கு பின் 1900 அன்னி பெசன்ட் அம்மையார் சர்வதேச பிரம்ம ஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க, ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், அன்னி பெசன்ட்டின் பங்களிப்பு. பிரம்மஞான சபையில் அன்னி பெசன்ட் பங்களிப்பு என்னங்கிறது பார்த்துலாம். பிரம்மஞான சபை மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கமாக மாற்றுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். இந்து இதயம் கொண்ட ஐரிஸ் மாது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். இந்துக்களின் பாணியில் இந்துக்களின் மறுமலர்ச்சிக்காகவே பாடுபட்டிருக்கார். இந்துக்களினுடைய பாணியிலே இந்துக்களின் மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். வாரணாசியில் இந்து கல்லூரி நிறுவியிருக்கிறாரு. பகவத்கீதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்து தன்னாட்சி சங்கத்தை தோற்றுவித்து சுதேச இயக்கத்தை ஊக்குவித்திருக்கிறார். இவர் வந்து 1917 ஐஎன்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து இன்னும் டெப்த்தாக பார்த்துக்கலாம். அவங்கள பற்றி செப்பரேட்டாக பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸ் பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது இவரை பற்றி இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம், ஓகேவா? ஓகே. இவரின் வீரமிக்க உணர்ச்சிமிக்க சொற்பொழிவுகள் இந்தியனை விழித்தெழு எனும் நூலாக வெளியிடப்பட்டது.
இவருடைய சொற்பொழிவு வந்து இந்தியனை விழித்தீடு, அது ஒரு நூலாக வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்து நியூ இந்தியா, காமன்வெல்த் ஆகிய பத்திரிகையின் மூலமாக தன்னாட்சி இயக்கத்தை நியூ இந்தியா பார்த்திங்கன்னா 1915, காமன்வெல்த் பார்த்திங்கன்னா 1914. ஓகேவா? இந்த ஆண்டுகளில் வெளிவந்திருக்கும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள். சர் சையது அகமது கான் 1817 to 1898 அவருடைய காலம். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1817 அக்டோபர் 17 டெல்லியில் பிறந்திருக்கிறாரு. ஆங்கில அரசின் நீதித்துறை அலுவலராக பணியாற்றுகிறார். நவீன இந்தியாவை உருவாக்கிய சிற்பிகளில் இவரும் ஒருவராக கருதப்படுகிறார். ஓகேவா? அகமது கான் முஸ்லீம்களிடையே ஆங்கிலம் பரவ காரணமாக இருந்திருக்கிறாரு. இம்பார்ட்டன்ட். முஸ்லீம்களிடையே ஆங்கிலம் பரவ காரணமாக இருந்திருக்கிறார். ஓகேவா? யாருன்னா சர் சையது அகமது கான். ஓகே. இந்திய முஸ்லிம்களுக்கு இடையே சமய சீர்திருத்தத்தையும் சமூக சீரமைப்பையும் ஒழுக்க விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியிருக்கிறார். ஓகே. யாருன்னா சர் சையது அகமது கான். ஆங்கிலத்தை இஸ்லாமியர்களிடம் கொண்டு சேர்த்தவர் யாருன்னா சர் சையது அகமது கான். ஓகேவா? அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறாரு, இதுவும் பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு அலிகார் இயக்கம். 1864 ஆண்டு காசிப்பூர் என்னும் இடத்தில் சர் சையத் அகமது கான் பள்ளி ஒன்றை நிறுவியிருக்காரு. 1875 அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்திருக்காரு. 1875 அலிகார் முஸ்லீம் ஆங்கில ஓரியண்டல் பள்ளி தோற்றுவித்திருக்காரு. இது பார்த்திங்கன்னா 75 வந்து பள்ளியாகவும் 77 வந்து கல்லூரியாகவும் 1920 ஆங்கில ஓரியண்டல் பல்கலைக்கழகமாகவும் மாறியது. தெளிவாக பார்த்துக்கோங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 1886 ஆங்கிலேய கீழை தேசி கல்வி மாநாட்டை தொடங்கினார். இது ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. 1886 தொடங்கியிருக்காரு. முஸ்லீம்களையும் இந்துக்களையும் நாட்டின் இரு கண்களாக கருதி சர் சையது அகமது கான் இக்கல்லூரியில் இரு சாரருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதாவது இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள், இவங்க 2 பேரையுமே வந்து இரு கண்களாக கரிச அகமது கான் வந்து அவர் கல்லூரிலையும் இரு சாராருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அவர் வந்து இஸ்லாமியருக்கு மட்டும் கொடுக்காம இந்துக்களுக்கும் கொடுத்துருக்காரு. எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒரே இறை நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக கூறியிருக்கிறாரு. இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட், பார்த்துக்கோங்க. ஓகே. இவருடைய முற்போக்கான சமூக கருத்துக்கள். இவருடைய பத்திரிகையான தக்கிப் ஒல் அக்லுக் பழக்க வழக்கங்களையும் ஒழுக்க நெறிகளையும் மேம்படுத்துதல் என்பது தான் அதனுடைய பொருள். அதன் மூலம் பரப்பியிருக்கார். ஓகேவா? எந்த பத்திரிகைனா தக்கிப் ஒல் அக்லுக் அப்படிங்கிற பத்திரிகையில். திருக்குரானை உருதில் மொழிபெயர்த்தார். திருக்குரானை உருதில் மொழிபெயர்த்தவர் யார்? சர் சையது அகமது கான். அது மட்டுமல்லாமல் அம்மறை நூலுக்கு அறிவியல் பூர்வமான விளக்கம் கொடுத்துருக்காரு. இவர் முஸ்லிம் மனதை அரசியல் இயக்கத்தில் இருந்து மனமாற்றம் செய்வதில் வெற்றி பெற்றார் என்று புகழாரம் சூட்டுகிறார் ஜவஹர்லால் நேரு. பார்த்துக்கோங்க, தெளிவாக நோட்ஸு தெளிவாக எடுத்துக்கோங்க. சர் சையது அகமது கான் சந்தேகத்துக்கிடமின்றி 19ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த இந்தியர்களில் ஒருவர் என்று மதிப்பீடு செய்கிறார் பிபின் சந்திரா. அதாவது ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஜவஹர்லால் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் முஸ்லிம் மனதை அரசியல் இயக்கத்தில் இருந்து மனமாற்றம் செய்வதில் வெற்றி பெற்றார் என்று புகழாரம் சூட்டியிருக்கார் ஜவஹர்லால் நேரு. அதே வந்து பிபின் சந்திரா என்ன சொல்லியிருக்காருன்னா, சர் சையத் அகமது கான் சந்தேகத்துக்கு இடமின்றி 19ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த இந்தியர்களில் ஒருவர் என்று மதிப்பீடு செய்கிறார் பிபின் சந்திரா. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தியோபந்த் இயக்கம். இது ஒரு மீட்பு இயக்கம். தியோபந்த் இயக்கம் ஒரு மீட்பு இயக்கம். இவ்வியக்கம் பழமைவாத முஸ்லிம் உலோமாக்கள் மூலம் தொடங்கப்பட்டது. தலைமை முகமது கோசிம், நானாதேவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி, இவங்க கூட தலைமையேற்றிருக்கிறாங்க. 1866 உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவினர். இப்பள்ளியின் பாடத்திட்டம் ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு பண்பாட்டையும் புறக்கணித்தது. தெளிவாக பார்த்துக்கணும். தியோபந்திக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த பள்ளியில் ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு பண்பாட்டையும் புறக்கணித்திருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்பள்ளியில் உண்மையான இஸ்லாமிய மதம் மட்டும் கற்றுத்தரப்பட்டது. இஸ்லாமிய மதம் மட்டும்தான் கற்றுத்தரப்பட்டிருக்கு. முன்னாடி பார்த்து சர் சையது அகமது கானில் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவர் இந்துக்களுக்கும் இஸ்லாமியருக்கும் சமமான உரிமை கொடுத்துருக்காரு. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்லாமிய மதம் மட்டும்தான் கற்றுத்தரப்பட்டிருக்கு. எதில்? தியோபந்த் இயக்கம். தெளிவாக பார்த்துக்கோங்க. பார்சி சீர்திருத்த இயக்கம் ரஹ்மனுமாய் மஸ்தானியன் சபா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சபா.
இது எங்கே தொடங்கினாங்கன்னா பம்பாயில். யார் தொடங்கினாங்கன்னா பர்துன்ஜி நவ்ரோஜி ரஹ்மனுமாய் மஸ்தானியன் சபா அப்படிங்கிற ஒரு சங்கத்தை தொடங்கியிருக்காங்க. ராஷ்ட் கோப்தார் உண்மை விளம்பி எதுனா பார்சி சீர்திருத்த இயக்கத்தில் தான் ராஷ்ட் கோப்தார் உண்மை விளம்பி என்பது அதன் தாரக மந்திரமாக இருந்திருக்கு. ராஷ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம்னு கேட்கலாம். பார்சி சீர்திருத்த இயக்கத்தின் முழக்கம். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. பெர்ரம்ஜி மல்பாரி என்பவர் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் ஏற்பட வேண்டும் என இயக்கம் நடத்தியிருக்கிறாரு. ஓகேவா, அவர் தொடக்ககால காங்கிரஸில் முக்கிய பங்காற்றியவர் தான். யாருன்னா பெர்ரம்ஜி மல்பாரி. ஓகே, நெக்ஸ்ட் அகமதியா இயக்கம் 1889 மிர்ஷா குலம் அகமது என்பவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் ஒரு மாறுபட்ட போக்கை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாறுபட்டதுன்னா, குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான கொள்கைகளுக்கு திரும்ப வேண்டும் என்று கூறியவர். யாருன்னா மிர்ஷா குலம் அகமது. தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று கூறி சர்ச்சை ஏற்படுத்தினார். தன்னை ஒரு தீர்க்கதரிசின்னு கூறி சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறாரு. இவரது கூற்று மதத்திற்கே எதிரானது என மைய நீரோட்ட இஸ்லாமியர்கள் கருதி இருக்கிறாங்க. தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பீரங்கி மஹால் மூன்றாவது புகழ்பெற்ற ஆனால் மற்றவற்றை காட்டிலும் காலத்தால் மூத்த இச்சிந்தனை பள்ளி லக்னோவில் உள்ள பீரங்கி மஹாலில் உருவானது. பீரங்கி மஹால் பள்ளி சூப்பியத்தை மதிப்பு வாய்ந்த அனுபவமாகவும் அறிந்து கொள்வதற்கான களமாகவும் ஏற்றுக்கொண்டது. சூப்பியத்தை முன்னிறுத்தி பண்ணியிருக்காங்க இந்த பீரங்கி மஹால். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. சீக்கியர்கள் நெக்ஸ்ட் சீக்கியர்கள் சீர்திருத்த இயக்கம். ஆரிய சமாஜம், கிறித்துவ சமய பரப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் 1870 சிங் சபா என்னும் அமைப்பு அமிர்தசரஸில் நிறுவப்பட்டது. அமிர்தசரஸ்னா பஞ்சாபில் நிறுவியிருக்கிறாங்க. ஓகேவா, ஓகே. சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பது சிங் சபாவின் முக்கிய குறிக்கோளாக இருந்தது. ஓகேவா, சிங் சபாவின் முக்கிய குறிக்கோள் சீக்கிய மதத்தை மீட்டெடுப்பதாகவே இருந்தது. பாபா தயால்தாஸ் நிரங்கரி என்றால் உருவமற்ற. ஓகேவா, எப்போனா 1851. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவரை பின்பற்றுவோர் மாமிசம் உண்ணக்கூடாது, வெள்ளை நிற ஆடையை அணிய வலியுறுத்தியிருக்கிறாரு. சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய சடங்குகள் ஆகியவற்றை எதிர்த்திருக்கிறார். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு நாம்தாரி இயக்கம். யாருன்னா பாபா ராம்சிங். ஓகேவா, சீக்கிய சமயத்தின் சீர்திருத்தத்தில் உருவான மற்றொரு இயக்கம் நாம்தாரி இயக்கம். இதனை தொடங்கியவர் பாபா ராம்சிங். 1857 பஞ்சாபில் நாம்தாரி இயக்கத்தை குஹா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயக்கத்தை நிறுவியிருக்கிறார். 57 நாம்தாரி இயக்கம் எங்கன்னா பஞ்சாபில். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா குஹா இயக்கம். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. இவ்வியக்கம் சமூக சமய சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஒரு சோசியல் ரிஃபார்மிங் பண்ணக்கூடிய ஒரு இயக்கம் தான். ஓகேவா, இவ்வியக்கம் ஆணும் பெண்ணும் சமம் என கருதி இருக்குது. ஓகே, வாளுக்கு பதிலாக தனது சீடர்களை லத்தியை வைத்து கொள்ளும்படி ராம்சிங் கூறினார். இது அவங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் இருக்குது. பஞ்சாபில் இருக்கிற சீக்கிஸ் அவங்க எப்பவுமே வாள் வச்சுப்பாங்க, டர்பன் கட்டுவாங்க. ஸோ நம்ம எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் கூட பார்த்துருப்பீங்க, மன்மோகன் சிங் இருக்கார் இல்லைங்களா, அவருமே டர்பன் கட்டியிருப்பார். ஓகே, அதனால் அவங்களுக்கு கான்ஸ்டியூஷன்லேயே விதிவிலக்கு கொடுத்துருக்குறாங்க, அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது இவர் அப்போவே சொல்லியிருக்காரு. வாளுக்கு பதிலாக தனது சீடர்களை லத்தியை வைத்து கொள்ளும்படி ராம்சிங் கூறியிருக்கிறார். நெக்ஸ்ட் 1892 அமிர்தசரஸ் என்ற இடத்தில் சீக்கியர்களின் கால்சா கல்லூரியை நிறுவியிருக்கிறார். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1922 சீக்கிய குருத்வாரா சட்டம் இயற்றப்பட்டது. ஓகே, சீக்கிய குருத்வாரா சட்டம் எப்போ இயற்றப்பட்டதுன்னா 1922 இயற்றப்பட்டிருக்கு. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜோதிபா பூலே 1827 to 1890 பிறப்பு. ஜோதிபா பூலே மராத்திய மாநிலம் பூனா என்ற இடத்துல பிறந்திருக்கிறாரு. பாலி என்ற பூத்தொடுக்கும் குடும்பத்தில் பிறந்ததால் பூலே என அழைக்கப்பட்டார். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. 1848 புத்வார் பீத் என்ற இடத்தில் பெண்களுக்கான பள்ளியை தொடங்கியிருக்கிறார். ஓகேவா,
இதை பார்த்துக்கோங்க, இது எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். 1852ஆம் ஆண்டு ஜோதிபா பூலேவும் அவரது மனைவி சாவித்திரிபாய் பூலேவும் பூனாவில் முதலாவது பெண்கள் பள்ளியை நிறுவினர். இது ஏன் இப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 11th ஸ்டாண்டர்டில் ஒரு இந்த டேட்டா இருக்குது, 48 அப்படின்ட்டு பெண்கள் பள்ளின்னு இருக்குது. இது வந்து 8th ஸ்டாண்டர்டு. 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா 52 தான் முதலாவது பெண்கள் பள்ளியை தொடங்கினாங்கன்றிருக்கு. ஸோ அதனால் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி கொஷினில் கேட்குறாங்களோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 1854 ஸ்காட்டிஷ் பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்த பூலே விவசாயிகளுக்கு இரவு நேர பள்ளியை தொடங்கியிருக்கார். 54 ஸ்காட்டிஷ் அப்படிங்கிற பள்ளி ஆசிரியராக சேர்ந்திருந்தவர் விவசாயிகளுக்காக இரவு நேர பள்ளியை தொடங்கியிருக்கிறாரு. ஓகே. 57ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஜோதிபாவை பாராட்டி அவருக்கு 6 ஏக்கர் நிலம் கொடுத்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு 1876இல் ஜோதிபாவின் சேவையை பாராட்டி மக்கள் இவரை பூனா நகரமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தனர். ஓகே. எப்படின்னா 76இல் பூனாவோட நகராட்சிக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. 1873ஆம் ஆண்டு பூனாவில் ஜோதிபா பூலே என்பவரால் சத்யஜோதக் சமாஜ் என்னும் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. இதற்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையை அறியும் சங்கம், ட்ரூத் சீக்கர்ஸ் அசோசியேஷன் சொல்லுவாங்க. எப்போன்னா 73. ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே. பிராமணர் ஆதிக்கத்தில் இருந்து தாழ்த்தப்பட்டோரை விடுவித்தலே இதனுடைய முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. எது? சத்யசோதக் சமாஜினுடைய நோக்கமாக இருந்திருக்கு. தர்ம திரிதய ரத்னா புராண புரட்டுக்களை பற்றிய நூல் எழுதியிருக்காரு. இஷாரா எச்சரிக்கை அப்படிங்கிற பொருள், அந்த நூல் எழுதியிருக்காரு. சிவாஜி போன்ற நூல்களை ஜோதிபா பூலே எழுதியிருக்கார். இவருடைய நூல்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1878இல் குலாம்கிரி அடிமைத்தனம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். நெக்ஸ்ட் 1888ஆம் ஆண்டு மகாத்மா என்ற பட்டம் வழங்கப்பட்டது. மகாத்மாங்கிற பட்டத்தை முதல்ல இவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. மகாத்மாங்கிறது திபேத் இருக்கு இல்லையா, திபேத், அந்த திபேத்தில் தான் அது வந்து மகாத்மாங்கிறது ஒரு உயரிய பட்டமாக இருந்திருக்கும். அது இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளவாட்ஸ்கி அம்மையார் இருக்காருங்களா, அவங்க தான் வந்து இந்தியாவுக்குள்ளே அந்த மகாத்மாங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1888இல் மகாத்மான்ற பட்டம் முதல்ல யார் கொடுத்தாங்கன்னா ஜோதிபா பூலேவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 1890 நவம்பர் 28 ஜோதிபா பூலே காலமாயிருக்கார். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் சீர்திருத்த இயக்கங்கள். ஃபஸ்ட்டு யார் வராருன்னா ராமலிங்க சுவாமிகள், ராமலிங்க அடிகளார் வராரு. இவர் எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்திற்கு அருகே உள்ள மருதூர் என்ற கிராமத்தில் பிறந்திருக்காரு. உயிர்களிடையே நம்பிக்கை, இரக்கம் என்னும் பிணைப்புகள் இருக்க வேண்டும் என சொல்லியிருக்காரு. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சிக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னதுன்னா வள்ளலார் தான் சொல்லியிருக்காரு. அவர் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட்ட அனைத்து உயிரினங்களிடத்தும் காட்டியிருக்கிறார். இதனை ஜீவகாருண்யம் எனவும் சொல்லியிருக்கிறார். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் 1865இல் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியிருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா 67இல் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் எனும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. வேத சன்மார்க்க சங்கம் அது வந்து பார்த்திங்கன்னா சமரச சுத்த சன்மார்க்க சங்கமாக மாறியிருக்காங்க. எப்போனா 67. எந்த இடம்னு பார்த்திங்கன்னா கருங்குழிங்கிற இடம், மருதூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கருங்குழி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாதி, இன, நிற, மொழி வேறுபாடின்றி சமரசம் என்னும் சொல் அனைவருக்கும் உரித்தாயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது பிரம்மஞான இயக்கத்திற்கு முன்னோடியான இயக்கம். பிரம்மஞான இயக்கத்திற்கே முன்னோடியான இயக்கம் எதுன்னா நம்ம சமரசுத்த சன்மார்க்க சங்கம் தான். ஓகே. சமரசம் பற்றி பேசிய முதல் தமிழ் சமயவாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார். இது கேட்க நிறைய சான்சஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சமரசம் பற்றி பேசிய முதல் தமிழ் சமயவாதி யாருன்னா வள்ளலார் தான். மனிதனை துன்புறுத்துவதில் இருந்து மீட்டு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் வழி நடத்தி மனிதன் தெய்வ நிலையை அடைய செய்வதே சங்கத்தின் முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. அதனுடைய நோக்கம் தெளிவாக பார்த்துக்கோங்க. தென்னிந்தியாவில் ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாக மே 23, 1867இல் சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை சத்திய தர்மசாலை வடலூரில் நிறுவியிருக்கார். எப்போன்னா 67. ஏன்னா 66 தான்
1867 ஒரிசா பஞ்சம் வந்திருக்கும். ஸோ ஒரிசா பஞ்சம் வந்தபோது ஒரிசாவில் அதிகமான பாதிப்பு, தென்னிந்தியாவில் அது கொஞ்சம் குறைவான பாதிப்பு இருந்திருக்கும். அதனால் அது இம்பேக்ட் அங்கே இருந்ததுனால அந்த பஞ்சத்தின் விளைவாக எல்லாருக்குமே உணவு இல்லாமல் இருக்கிறாங்கன்றதுனால ஒரு இலவச உணவகத்தை சத்திய தர்மசாலை நிறுவியிருக்காரு. அது பார்த்திங்கன்னா தற்போது வரை செயல்பட்டு வருகிறது. தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். சத்திய தர்மசாலையில் பிற சடங்குகள் ஏதுமின்றி ஜோதி எனப்படும் ஒளி வணக்கமே பின்பற்றப்படுகிறது. ஓகேவா? ஒளி வணக்கம் தான், எந்த சடங்குகளும் கிடையாது, ஒளி வணக்கம் மட்டும்தான் அங்கே பின்பற்றப்படுகிறது. நாட்டின் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்கர் சாட்சியாக இருந்தார் கூறப்படுகிறது. இவருடைய சீடர்கள் அவருடைய பாடல்களை திரட்டி திருவருட்பா என்னும் பெயரில் 1867 வெளியிட்டனர். இது மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திச்சிருக்கும் அப்போ இருந்த சூழ்நிலையில். ஓகேவா? அதை பற்றி பின்னாடி யார் கொண்டு வந்தாங்கன்றதை பார்க்கலாம். இலங்கையை சேர்ந்த வைதிக சைவர்கள் சீர்திருத்தவாதி ஆறுமுக நாவலரின் தலைமையில் இவருடைய திருவருட்பை எதிர்த்து தெய்வ நிந்தனை என கூறி இவருக்கு எதிராக கட்டுரை எழுதும் போரில் ஈடுபட்டிருக்காங்க. யாருடைய தலைமையில்னா ஆறுமுக நாவலரின் தலைமையில். ஓகே, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், வள்ளலார் பதிப்பித்தவை: சின்மய தீபிகை, ஒளிவிலொடுக்கம், தொண்டை மண்டல சதகம், இதெல்லாம் அவருடைய பதிப்பித்த நூல்கள். ஓகே, உரைநடைகள்: மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், உரைநடை நூல்கள். செய்யுள்: திருவருட்பா. ஓகேவா? இவர் பாடிய 6000 பாடல்களில் திரட்டி திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது. இஃது 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது. திருவருட்பா எத்தனை திருமுறைகள்னால் 6 திருமுறைகள் பகுக்கப்பட்டுள்ளது. ராமலிங்க அடிகளின் தலைமை சீடரான தொழுவூர் வேலாயுதனரால் முதல் 4 திருமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கும். பின்னர் 5ஆம் திருமுறையும் 6ஆம் திருமுறையும் வெளியிடப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, தெளிவாக பார்த்துக்கோங்க. யாருன்னா தொழுவூர் வேலாயுதனரால் முதல் 4 திருமுறை வெளியிடப்பட்டது. ஓகே ஓகே நெக்ஸ்ட், சமயத்தில் சடங்குகள் பொருளற்றவை என கூறி வைதிக முறையை தவிர்த்து வழிபட வேண்டும் என சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட், உருவ வழிபாடும் கிராம தேவதைகள் வழிபாடும் தேவையற்றவை என கூறியிருக்காரு. உணவு பசி இருப்பவனுக்கு அறிவு பசி இருக்கும் என்றார். இது தெளிவாக பார்த்துக்கோங்க. உணவு பசி இருப்பவனுக்கு தான் அறிவு பசி இருக்குமா. உணவின் அளவு சரிவிகித அளவெல்லாம் கூட குறிப்பிட்டிருக்கார். ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாரால் வறுமையில் வாழும் மக்களை கண்டு வாழாவிருக்க முடியவில்லை. ராஜாராம் மோகன் ராய், சுவாமி தயானந்த சரஸ்வதி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆகியோரை விட மேலான சீர்திருத்தவாதி வள்ளலார் என கருதியிருக்கார். யாருன்னா மாப்போ சிவஞானம். ஓகேவா? யாருன்னா மாப்போ சிவஞானம். ஓகே நெக்ஸ்ட், நாராயணகுரு 1856 to 1928. 1854 ஆகஸ்ட் 28 கேரளாவில் திருவனந்தபுரத்திற்கு அருகே உள்ள செம்பழுந்தி கிராமத்தில் ஈழ வகுப்பில் பிறந்திருக்காரு. திருக்குறள், ஈசோ, வாஷ்யோ, உபநிடதம், ஒளிவிலகல், ஒடுக்கம் ஆகிய நூல்களை மலையாளத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேவா? ஸ்ரீ நாராயணகுரு அவர்களின் நினைவாக இந்திய அரசு 1967ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் நாள் அஞ்சல் தலை, அதாவது தபால் தலை வெளியிட்டிருக்காங்க. இதுதான் அந்த தபால் தலை. தெளிவாக பார்த்துக்கோங்க. இவர் வாழ்ந்த காலத்தில் மக்கள் 2 பிரிவுகளாக பிரிந்திருந்திருக்காங்க. அவர் வாழ்ந்த காலத்தில் என்னவன்னா, ஒன்று அவர்னர், இன்னொன்று சவர்னர் என பிரிஞ்சிருக்காங்க. அவர்னர்கள் கல்வி கற்கக்கூடாது. அவனர்கள் ரொம்பவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக கருதப்பட்டிருக்காங்க. அவங்க கல்வியும் கற்கக்கூடாது, சாஸ்திரங்கள் கற்கக்கூடாது, கோயில்களே நிறுவக்கூடாது போன்ற வழிமுறைகளை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்கள செய்யவும் விடலை. ஓகேவா? ஓகே. இதனை எதிர்த்து திருவனந்தபுரத்திற்கு அருகில் அருவிபுரத்தில் சிவன் கோயில் ஒன்றை கட்டியிருக்கிறார். யாருன்னா நாராயணகுரு. ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா சவர்ணர்கள் மட்டுமே பிரதேசத்தை செய்ய முடியும் என்ற கட்டுப்பாட்டை உடைத்தெறிந்து அவர்ணர்களும் செய்யலாம், நாங்களும் செய்வோம் அப்படின்ட்டு இது பண்ணியிருக்கிறார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, 1803 நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை நிறுவியிருக்கிறார். நாராயணகுரு மனித குலத்துக்கு ஒன்றே சமயம், ஒன்றுதான் சாதி, ஒன்றுதான் கடவுள் என்ற கோஷத்தை கொடுத்துருக்கிறார். ஓகே, அவர் அது கொடுத்துருக்காரு. ஆனால் அவருடைய சீடரான இருந்த சகாதரன் ஐயப்பன் அப்படிங்கிறவர் அவருக்கும் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணியிருக்காருன்னா, மனித குலத்துக்கு மதம் இல்லை, சாதி இல்லை, கடவுள் இல்லை என்று புதிய மந்திரத்தை கொடுத்துருக்கிறார். ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட்,
நாராயணகுருவுக்கு பிறகு குமரன் ஆசன், டாக்டர் பால்பு ஆகியோர் வந்து இயக்கத்தை முன்னெடுத்து சென்றிருக்கிறாங்க. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. கீழ் சாதியாக கருதி ஒடுக்கப்பட்ட புலையர் சமூக மக்களின் கல்வி உரிமைக்காகவும் இவ்வமைப்பு பாடுபட்டு இருக்கு. ஒதுக்கப்பட்ட சாதியினருக்கு மறுக்கப்பட்டு இருந்ததுமான பொது சாலைகளில் சவால் விடும் வகையில் காளைகள் பூட்டப்பட்ட வண்டியில் ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் வந்து பயணம் மேற்கொண்டிருக்கிறார். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஐயன்காளி. 1863 கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு அருகில் உள்ள வெங்கனூரில் பிறந்திருக்கார். யாருன்னா ஐயன்காளி. ஸ்ரீ நாராயணகுருவால் ஊக்கம் பெற்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐயன்காளி. 19ஆம் நூற்றாண்டின் கேரளம் படுமோசமான சாதிய பாகுபாட்டால் பாதிக்கப்பட்டிருந்திருக்கும். ஐயன்காளி 1907 சாது ஜன பரிபாலன சங்கம் என ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம்னு சொல்லுவாங்க அது என்ற அமைப்பை உருவாக்கியிருக்கிறாரு. ஓகே, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வைகுண்ட சுவாமிகள் 1809 to 1851. ஓகேவா, பிறப்பு 1809ஆம் ஆண்டு கன்னியாகுமரிக்கு அருகிலுள்ள சுவாமி தோப்பில் பிறந்திருக்கிறார். இயற்பெயர் முடிசூடும் பெருமாள். இவர் வந்து முத்துக்குட்டின்னு தன் பெயரை மாற்றிருப்பார். ஏன்னா உயர் சாதியினர் இந்துக்களால் இவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. நீ எப்படி வந்து முடிசூடும் பெருமாள்னு பேர் வைக்கலாம் அப்படிங்கிறதுனால இது பண்ணியிருப்பாங்க. அதனால் தன் பெயரை முத்துக்குட்டின்னு மாற்றிருப்பாங்க உயர் சாதியின் எதிர்ப்பின் காரணமாக. முறையான பள்ளி பாடம் கற்கவில்லை. அவர் வந்து முறையான கல்வி பாடம் கற்றிருக்க மாட்டார். ஆனால் சமய நூல்கள் குறித்து புலமை பெற்றிருந்திருக்கார். ஓகேவா, ஓகே. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். வைகுண்ட சுவாமிகள் ஆங்கில ஆட்சியையும் திருவிதாங்கூர் அரசின் ஆட்சியையும் முறையே வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் கூறியிருக்கார். இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னதுன்னா வைகுண்ட சுவாமிகள். ஆங்கிலேயர் வெள்ளை பிசாசுகளும் எனவும் திருவிதாங்கூர் அரசை வந்து கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்று விமர்சிச்சிருக்கார். ஓகேவா. திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்ற அவர் தெய்வீக அனுபவம் ஒன்றை பெற்றிருக்காரு. ஓகேவா. வழிபாட்டின் போது பின்பற்றும் தேவையற்ற சடங்கு சம்பிரதாயங்கள் கைவிடும்படி மக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஓகேவா. ஓகே. உருவ வழிபாட்டையும் அவர் எதிர்த்திருக்கிறார். வைகுண்ட சுவாமிகள் விலங்குகளை பலியிடுவதற்கு எதிரான இயக்கம் நடத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விலங்குகளை வணங்குவதை அவர் நிராகரிச்சிருக்காரு. விலங்குகளை வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இவரது இயக்கத்திற்கென ஒரு கொடியை வடிவமைச்சிருக்காரு. அந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா தீபத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு காவி நிற அன்பு கொடின்னு சொல்கிறாங்க. இது வந்து கீழ் சாதியினரை ஒன்று திரட்ட பயன்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட்டு 1833ஆம் ஆண்டு சாமி தோப்பில் தியானம் ஒன்று மேற்கொண்டிருக்கார். அது எதுக்குன்னா சாதி வேற்றுமையை ஒழிப்பதற்காகவும் சமூக ஒருங்கிணைப்பைக்காகவும் மேற்கொண்டிருக்கார். அனைத்து மக்கள் பயன்பாட்டிற்காக பொது கிணறு ஒன்றை சாமித்தோப்பில் உருவாக்கி கொடுத்துருக்காரு. சமத்துவ சமாஜம் என்ற அமைப்பை நிறுவி சமபந்தி சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அது வந்து நிழல் தாங்கல் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா, தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட், இறைச்சி உண்பதாலும் சுத்தமில்லாமல் இருப்பதாலும் தான் தீண்டாமை நீடிப்பதாக கூறி கீழ்த்தட்டு மக்களை சைவ உணவு உண்டு உடல் சுத்தம் காக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்திருக்கிறார். அவருடைய வழிபாட்டு முறை ஐயா வழி என அறியப்படுகிறது. அவரை மக்கள் மகிழ்ச்சியுடன் ஐயா தந்தை என அழைத்தனர். ஐயா தந்தை என அழைச்சிருக்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைப்பாகை அணிய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். கருத்துக்கள் அகில திரட்டு என்னும் நூலாக திரட்டப்பட்டுள்ளது. யாருடைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா வைகுண்ட சுவாமிகள். அவருடைய கருத்துக்கள் அகில திரட்டு என்னும் நூலாக திரட்டப்பட்டுள்ளது. ஓகே. நெக்ஸ்ட், பண்டிதர் அயோத்திதாசர் 1845 1914 வரை கூட ஒரு காலம். எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பிறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் காத்தவராயன். சித்த மருத்துவர், பத்திரிகையாளர், தமிழறிஞர், சமூக அரசியல் செயல்பாட்டாளர் என பல்வேறு முகங்களை கொண்டிருக்காரு அயோத்திதாசர். ஓகே. அவர் அறிந்த மொழிகள் என தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி இந்த லாங்குவேஜ் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு, அயோத்திதாச பண்டிதர் வல்லக்காலத்தி அயோத்திதாச பண்டிதரிடம் கல்வி கற்றிருக்காரு. அவருடைய ஆசிரியர் யாருன்னா வல்லக்காலத்தி அயோத்திதாச பண்டிதர். ஓகேவா. அவர்கிட்ட வந்து தமிழ், சித்த மருத்துவம், தத்துவம் ஆகியவற்றை பயின்றிருக்காரு. தம் குருவின் மீது கொண்ட மதிப்பால் காத்தவராயன் என்னும் தன்னுடைய பெயரை அயோத்திதாசர் என மாற்றிக்கொண்டிருக்கார். இவருடைய இயற்பெயர் என்ன பார்த்தீங்கன்னா காத்தவராயன் தான் இல்லையா. அது வந்து அயோத்திதாசன் என்ன மாறினாலும் அவருடைய ஆசிரியர் பெயரை மாற்றி வச்சிருக்கிறார். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட், உயர் சாதியினர்களின் ராஜ்யமாக விளங்கிய இதழியலை தனது கருவியாக கொண்டு அயோத்திதாசர் ஒரு புதிய அறிவை பரப்ப முயற்சி செஞ்சுருப்பார். ஏன்னா உயர் சாதியினர்கள் இருந்த ஒரு பத்திரிகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு அறிவை பரப்பும் முயற்சியை ஒரு இதழியலை கையில் எடுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. சாதியத்தின் கொடிய பிடியில் இருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற பாடுபட்டிருக்காரு.
தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கென பல பள்ளிகள் உருவாவதற்கு உந்து சக்திக்காக இவர் செயல்பட்டிருக்காரு. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி 1876 அத்வைத்தானந்தா சபா ஒடுக்கப்பட்டோரின் கோயில் நுழைவுக்கு ஆதரவாக தொடங்கப்பட்ட ஒரு சபையை தொடங்கியிருக்காரு. எப்படின்னா 76. இதில் வந்து நிறைய இயர்ஸ் வரும், அதனால் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1882 திராவிடர் கழகம் என்னும் அமைப்பு வந்து அயோத்திதாசர் மற்றும் ஜான் திரவியம் அவங்க 2 பேர் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 1885 திராவிட பாண்டியன் என்கிற ஒரு இதழை தொடங்கியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் 91 திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதனுடைய முதல் மாநாடு எங்கே நடத்தியிருக்காருன்னா நீலகிரியில் நடத்தியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் 1907 ராயப்பேட்டையை தலைமையிடமாக கொண்டு அன்றைய காலனா மதிப்பில் 1 பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு செய்தித்தாளை வெளியிட்டிருக்காரு. எவ்வளோ விலைன்னு பார்த்தீங்கன்னா காலனா மதிப்பில் 1907. ஓகேவா? அந்த பத்திரிகை 1908 1 பைசா தமிழன் என்பது தமிழன் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். ஓகேவா? இது வந்து பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தது. பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்த பத்திரிகை எதுனா 1 பைசா தமிழன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் 1867 சீவக சிந்தாமணி, 1898 மணிமேகலை ஆகிய இரண்டும் முழுமையாக அச்சிட்டு வெளியிட முக்கிய காரணமாக இருந்தவர் யாருனாவே அயோத்திதாச பண்டிதர் தான். ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. 1898 பிரம்ம ஞான சபை நிறுவனர் இருக்கார் இல்லையா, H.S. ஆல்கட், அவருடைய தாக்கத்தினால இலங்கை சென்று புத்த மதத்தை தழுவியிருக்காரு. அப்புறம் அதே ஆண்டு 1898 சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் ஒரு அமைப்பை எங்கே நிறுவியிருக்காருன்னா சென்னையில் நிறுவியிருக்காரு. இவ்வளோ இயர்ஸ் இருக்குது, கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க, தெளிவாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பௌத்த சமய நிலைப்பாட்டில் இருந்து தமிழ் இலக்கியங்களுக்கு புதிய விளக்கம் கொடுத்தார். யாருன்னா அயோத்திதாசர். நெக்ஸ்ட் ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதமற்ற திராவிடர்கள் என அழைத்தார். யாருன்னா ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதமற்ற திராவிடர்கள் என அழைத்திருக்காரு. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஒடுக்கப்பட்டவர்களை சாதியற்ற திராவிடர்கள் என பதிவு செய்யுங்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். இங்கே பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டு. பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்களே உண்மையான பௌத்தர்கள் என வாதிட்டார். நெக்ஸ்ட் கந்துக்கூரி வீரேசலிங்கம். கந்துக்கூரி வீரேசலிங்கம் பார்த்திங்கன்னா ஒரு காலம் 1848 to 1919 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. 1848 ஆந்திராவில் உள்ள ராஜமுந்திரி என்ற இடத்தில் பிறந்திருக்கிறார். தெலுங்கு மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்பட்டிருக்காரு. கேட்டிருக்காங்க. தெலுங்கு மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கந்துக்கூரி வீரேசலிங்கம். சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர் போன்ற செயல்களை செஞ்சுருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் 1876 விவேகவர்தினி என்ற செய்தித்தாளை பெண் கல்வியை ஊக்குவிக்க தொடங்கியிருக்காரு. 1876 விவேகவர்தினி என்ற செய்தித்தாள் எப்படின்னா 76 தொடங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் 1874 பொதுப்பள்ளியை நிறுவி சமூக முன்னேற்றம் அடைய செய்திருக்கிறாரு. 1908 இக்காரிணி பள்ளியையும் தொடங்கியிருக்காரு. இக்காரிணிங்கிற ஒரு பள்ளியும் தொடங்கியிருக்காரு. எப்படின்னா 1908. நெக்ஸ்ட்டு 1881 ஆந்திராவில் விதவைகள் திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறாரு. யாருன்னா கந்துக்கூரி வீரேசலிங்கம். ஏன்னா அவர் தான் தெலுங்கு மறுமலர்ச்சியின் தந்தை. ஸோ ஆந்திராவில் விதவை திருமணத்தை நடத்தி வைத்தாருன்னு கேட்டாங்கன்னா கந்துக்கூரி வீரேசலிங்கம்னு சொல்லிடலாம். ஓகே. இதோட இந்த பார்ட் முடியுது, பார்க்கலாம். ஸோ இதோட மறுமலர்ச்சி அப்படிங்கிற டாபிக் வந்து முடியுது. ஓகேங்களா? சிலபஸில் மறுமலர்ச்சிங்கிற டாபிக் இவ்வளோ தான். இதை படிச்சிங்கனாவே இனி 100% தேர்ச்சி பெறறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஓகேவா? இதுக்கான நோட்ஸை தெளிவாக எடுத்து அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.